ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேத்ஸோட ஃபஸ்ட்டு சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற பற்றின இன்ட்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். புக்கில் இருக்கிறதோட இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுவோம். எப்போவுமே எந்த ஒரு சாப்டர்லையுமே அந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுக்கு அந்த டாப்பிக்கோட ஃபண்டமெண்டல் அல்லது பேஸை வந்து ரொம்ப கிளியராக சொல்லும். அதிலிருந்து ப்ராப்ளம்ஸுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ட்ராவல் பண்ணுறது தான் ஒரு கரெக்டான வழிமுறை. சரியா? ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இந்த ஆத்தர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது காட்ஃப்ரைட் வில்ஹெல்ம் லைப்னிஸ் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் மேத்தமெட்டிஷியன்ஸ். இவர் தான் முதலாக ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு டேர்மையை காயின் பண்ணுறார். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இவர் ஃபார்மல் லாஜிக் அண்ட் பூலியன் அல்ஜிப்ரா அதனுடைய அடிப்படையை கண்டுபிடிச்சது இவர் தான். இது மேல் வகுப்பில் நீங்கள் படிக்கும்போது இதனுடைய இம்பார்ட்டன்ஸை நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஹீ இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் அப்ளைடு சயின்ஸ். ஓகே, ஸோ இவரை பற்றின இன்ட்ரொடக்ஷன் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் இது ஆக்சுவலாக எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. செட்டை பற்றி நீங்கள் கிளாஸ் 9th படிச்சிருப்பீங்க. செட்டுன்னா என்ன? செட்னா ஒரு கலெக்ஷன், அதுதான் செட்டு, நமக்கு தெரியும். சரியா? அப்போது அந்த கலெக்ஷன் எப்படி இருக்கணும்னா வெல் டிஃபைன்டு டிஸ்டிங் எலமெண்ட்ஸ் தான் இருக்கணும். அதாவது அந்த கலெக்ஷனுக்குள்ளே டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாது. எல்லா எலமெண்ட்டுமே யூனிக்காக இருக்கணும். அதான் டிஸ்டிங் எலமெண்ட்ஸ். கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்டு டிஸ்டிங் எலமெண்ட்ஸ். அது என்ன வெல் டிஃபைன்டு? அந்த வேர்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது. இப்போ வெல் டிஃபைன்னா செட் ஆஃப் டேஸ் இன் ஏ வீக் அப்படின்னா நம்ம கிளியராக சொல்லிடலாம். சண்டே மண்டே அப் டு சாட்டர்டே வரைக்கும் ஒரு 7 நாள் இருக்குன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி செட் ஆஃப் மந்த்ஸ் இன் ஏ இயர் அப்படின்னாலும் 12 மந்த்து. உலகத்தில் யார்கிட்ட கேட்டாலும் கரெக்டாக சொல்லிடுவாங்க. சரியா? இதைத்தான் வெல் டிஃபைன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெல் டிஃபைன் டிஸ்டிங் ஆப்ஜெக்ட். அப்போது இதுக்கு ஆப்போசிட் என்னது? நாட் வெல் டிஃபைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா செட் ஆஃப் பியூட்டிஃபுல் பேர்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு ஒரு கலெக்ஷன் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். செட் ஆஃப் 10 பியூட்டிஃபுல் பேர்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு நான் ஒருத்தர் கேட்டேன்னா பர்சன் ஏ வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர்ட் சொல்லுவார், அல்லது அவருக்கு பிடிச்ச ஒரு 10 பேர்ட் சொல்லுவார். பர்சன் பீட்டு அதே கொஸ்டினை கேட்டிங்கன்னா அவர் இன்னொரு செட் ஆஃப் 10 பேர்ட்ஸை வந்து சொல்லுவார். அப்போ இது வந்து நாட் வெல் டிஃபைன்டு. ஓகேவா? டாப் 10 கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன்னா ஒவ்வொரு பர்சனும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேறு வேறு செட் ஆஃப் 10 கிரிக்கெட் பிளேயர்ஸ் நேமை சொல்லுவாங்க. திஸ் இஸ் நாட் வெல் டிஃபைன்டு. அப்போ வெல் டிஃபைன்னா உலகத்தில் யார்கிட்ட அந்த கேள்வி கேட்டாலும் சொல்ல போகிற பதில் ஒரே பதிலாக தான் இருக்கும். லைக் வாரத்தில் எத்தனை நாள், வருஷத்தில் எத்தனை மந்த்து, இது வந்து யூனிக்காக இருக்கும் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஆனால் நாட் வெல் டிஃபைன்னா வேறு வேறு ஆன்சர்ஸ் வந்து டிஃபர் ஆகும். அதுதான் நாட் வெல் டிஃபைன்டு. ஓகேவா? ஸோ செட் இஸ் நத்திங் பட் எ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் டிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். அதுதான் செட். ஓகேவா? இங்கிறது தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போது ஒரே ஒரு செட்டை வச்சுட்டு நம்ம அதில் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. இந்த சென்ஸ் ரெண்டு செட் எடுத்துகிட்டு அந்த 2 செட்டோட வேல்யூ கம்பைன் பண்ணி அல்லது கம்பேர் பண்ணி அல்லது ஒரே செட்டோட இன்னொரு பிரதி எடுத்து, ஓகேவா, சிங்கிள் செட்டை வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போது அடுத்த டேர்ம் என்னென்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா இப்போ ஏபிசின்னு ஒரு செட்டுக்குள்ளே ஒரு 3 மெம்பர் இருக்காங்க, இன்னொரு செட்டுக்குள்ளே டிஇஎஃப்னு இன்னொரு மெம்பர் இருக்காங்க. இந்த 2 பேருக்கும் நடுவில் நடக்கிற கிராஸ் ப்ராடக்ட் பேர் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இனி அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் நம்ம இதுக்கான எக்ஸாம்பிளாக ப்ராப்பராக பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இது எங்கே ட்ராவல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்து ஆர்டர்ட் பேர் அப்படிங்கிறத பற்றி சொல்லிட்டு தான் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்குள்ளே போகிறாங்க. ஏன்னா இது 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 தெரிஞ்சுட்டு அது போனால் இன்னும் நல்லாயிருக்கும். அது என்ன ஆர்டர்டு பேர்? ஆர்டர்னா ஆர்டர்டு. ஓகேவா? அதாவது இட் இஸ் நாட் அன்ஆர்டர்டு. அன்ஆர்டர்னா கண்டமேனிக்கு இருக்கிறது. ஆர்டர்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கிரிக்கெட் கேலரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த படத்தில்
காமிச்சிருக்க மாதிரி ஒரு கிரிக்கெட் கேலரி இருக்குது. இங்கே வரிசையாக சீட்டிங் இருக்குது. சீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலாக நம்ம தேட்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஏபிசிடி அப்படின்னு இருக்கும். இது ஏயில் வந்து ஒரு 1 to 20, பியில் வந்து ஒரு 1 to 20 அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போது ஏங்கிற ஒரு ரோவில் 15வது இடத்துல ஒரு ஆள் உட்கார்றதுன்னா அது ஒரு 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 லொக்கேஷன், ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன், ஒரு ஆர்டர்டு லொக்கேஷன். ஓகேவா? இங்கே என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1,5 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 1,5னா இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் 5th காலமில் ஒருத்தங்க உட்கார்ந்துருக்கிறதுக்கு சமம். ஓகேவா? அடுத்து 7,16னா 7th ரோவில் 16th காலமில் ஒருத்தங்க இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது 7th ரோவில் 16th காலமில் ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ இதையே நான் கொஞ்சம் மாற்றி போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 16,7னா என்ன மீனிங் ஆகும்? அதாவது 16th ரோவில் 7th காலமில் ஒருத்தர் இருக்காருன்னு அர்த்தம். அப்போது இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் வித்தியாசம். இது வந்து 7th ரோவில் 16th காலம், இது வந்து 16th ரோவில் 7th காலம். ரெண்டுமே பிளேஸ் வேறு வேறு. அப்போது இன் ஜென்ரல் நம்ம என்ன சொல்லலாம்னா ஏ, பிங்கிறது வேறு, பி, ஏங்கிறது அது வேறு. இந்த ரெண்டும் நாட் ஈக்குவல், அது ஈக்குவல் கிடையாது. சரியா? இதைத்தான் ஆர்டர்ட் பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் போகிறோம். ஓகே, அடுத்தது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகே, இப்போது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னென்னு பார்க்கலாம். இங்கே நமக்கு 2 செட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. செட்டில் என்னெல்லாம்னா, ஒன்று வந்து ஏங்கிற ஒரு செட்டு, இன்னொன்று பிங்கிற ஒரு செட்டு. ஏங்கிற செட்டில் என்னெல்லாம் இருக்குது? சம் வெஜிடபிள்ஸ் இருக்குது, லைக் கேரட், பிரிஞ்சால். இதெல்லாம் சிங்கிற லெட்டர், பிங்கிற லெட்டர் வச்சு சிம்பிளாக சொல்லலாம். அதேமாதிரி பிங்கிற இன்னொரு செட்டு, அதில் ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்பு, ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. அப்போது இங்கே ஒரு கொஞ்சம் வெஜிடபிள்லாம் ஒரு செட்டில் இருக்குது, ஃப்ரூட்ஸ்லாம் இன்னொரு செட்டில் இருக்குது. இப்போது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுங்கிறது, இப்போது கேரட்டுங்கிற ஒரு பர்டிகுலர் வெஜிடபிள் எடுத்துகிட்டு எல்லா ஃப்ரூட் கூடயும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், அதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு அர்த்தம். அதே மாதிரி அடுத்தது பிரிஞ்சால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பிரிஞ்சாலுங்கிற ஒரு சிங்கிள் வெஜிடபிள் எடுத்துகிட்டு எல்லா ஃப்ரூட் கூடயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஒவ்வொரு மெம்பராக எடுத்து அதர் சைடில் உள்ள எல்லா மெம்பர் கூடயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பேர் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு சிங்கிள் அல்ஃபபெட்டில் ரெப்ரசன்ட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்டோட அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போது கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கான டெஃபினிஷன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். 2 செட்டு ஏ அண்ட் பி ஆர் 2 நான் எம்டி செட்டுன்னா அந்த செட்டுக்குள்ளே கண்டிப்பாக ஏதோ 1, 2 அட்லீஸ்ட் மினிமம் ஒரு எலிமெண்ட்டாவது இருக்கும். ஓகேவா? தென் இந்த செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் ஆஃப் ஏ, பி சச் தட் ஏ வந்து ஏ ஸ்மால் ஏ தட் பிலாங்ஸ் டு செட் ஏ, அதே மாதிரி ஸ்மால் பிங்கிற எலிமெண்ட் தட் பிலாங்ஸ் டு செட் பி. ஓகேவா? அப்படி இருந்தால் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ அண்ட் பி இஸ் டினோட்டட் பை ஏ கிராஸ் பி. அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா ஏ, பின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இதில் நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்க்குறோம் இல்லையா, சிங்கிறது கேரட்டு, ஏங்கிறது ஆப்பிள், கேரட்டு, ஆரஞ்சு. இந்த மாதிரி ஏ, பிங்கிற ஒரு ஆர்டர்ட் பேராக வருது சச் தட் இதில் ஏங்கிற எலிமெண்ட் வந்து பிலாங்ஸ் டு செட் ஏ, பிங்கிற எலிமெண்ட் பிலாங்ஸ் டு செட் பி. இதைத்தான் நம்ம வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சொல்கிறாங்க. ஓகேவா? அது கூட அடிஷ்னலாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. 5ங்கிறது ஒரு எம்டி செட்டு. ஓகேவா? சம்திங் லைக் 0 மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்களேன். அப்போது எந்த ஒரு செட்டையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்க போகிற ரிசல்ட்டும் 5 தான். ஓகேவா? இதில் ஏ கிராஸ் பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் ஏங்கிற செட்லேருந்தும் செகண்ட் எலிமெண்ட் பிங்கிற செட்லேருந்தும் எடுக்கணும். அதே இது பி கிராஸ் ஏன்னு கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் பிங்கிற செட்லேருந்தும் செகண்ட் எலிமெண்ட் ஏங்கிற செட்லேருந்தும் எடுக்கணும். ஓகேவா? இன் ஜென்ரல் ஏ, பி நாட் ஈக்குவல் டு பி, ஏ. அதாவது என்னுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்டில் 2,3ன்னு இருக்குது, இன்னொரு இதில் 3,2ன்னு இருக்குது. இந்த ரெண்டும் வேறு வேறு பொசிஷனை குறிக்குது, அல்லது வேறு வேறு எலிமெண்ட்டை குறிக்குது. அதான் இதில் சொல்லியிருக்காங்க. இன் ஜென்ரல் ஏ, பி நாட் ஈக்குவல் டு பி, ஏ. பட் இஃப் ஏ ஈக்குவல் டு பி, அதாவது இதில் இது ஏ, இது பி, இது பி, இது ஏ, அதனால தான் ஏ, பி நாட் ஈக்குவல் பி, ஏன்னு சொல்கிறோம். ஆனால் இஃப் ஏ ஈக்குவல் டு பின்னா என்ன ஆயிரும்? ரெண்டுமே ஒரே வேல்யூ ஆயிரும்.
ஃபார் எக்ஸாம்பிள் 2,2 இந்த இடத்துல ஏயும் பியும் சேம் ஏ ஈக்குவல் டு பி. அப்போது இதனுடைய ஆப்போசிட் எப்படி வரும்? அதுவும் 2,2 தான் வரும். ஓகேவா? அப்போது இந்த கேஸில் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இஃப் ஏ ஈக்குவல் பி தென் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு பி கமா ஏ. அதுதான் இதில் சொல்கிறாங்க. ஃபைனல் பாயிண்ட்டு, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கிராஸ் ப்ராடக்ட். ஓகேவா? ரைட். நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, பிங்கிற ஒரு செட்டு. இதில் ஏ கமா பி, இது 1 2 3. ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. ஓகேவா? ஏ கிராஸ் பி பாருங்கள், செட் ஏவோட ஃபஸ்ட் எலிமெண்ட் செட் பியோட ஃபஸ்ட் எலிமெண்ட் 1 கமா ஏ, செட் ஏவோட ஃபஸ்ட் எலிமெண்ட் செட் பியோட செகண்ட் எலிமெண்ட் 1 கமா பி. அதே மாதிரி 2A 2B 3A 3B. ஏ கிராஸ் பி கிடச்சிருச்சா? இப்போ பி கிராஸ் ஏன்னா முதல்ல ஏ கமா பிங்கிறது எழுதிடுவோம், அடுத்தது 1 2 3 ஏ செட் வேல்யூவாக எழுதுகிறோம். இப்போ A1 A2 A3 முதல் 3 எலிமெண்ட், அப்புறம் B1 B2 B3 அடுத்த 3 எலிமெண்ட் வந்துருச்சா? இது வந்து பி கிராஸ் ஏ. இப்போது ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஏங்கிற செட்டு வேறு, பிங்கிற செட்டு வேறு. ஓகேவா? ஹியர் ஏ நாட் ஈக்குவல் டு பி. ஓகே, அப்படி இருக்கிற கண்டிஷனில் இப்போது இதை, அதாவது இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் ஒரு கார்ட்டீசியன் பிளேன் அல்லது ஒரு XY பிளேனில் ரெப்ரசன்ட் பண்ணேன்னா அதனுடைய ஷேப் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இப்போது ஏங்கிற செட்டை எக்ஸ் ஆக்சிஸ்லையும் பிங்கிற செட்டை ஒய் ஆக்சிஸ்லையும் வச்சுட்டு இந்த பாயிண்ட்ஸை நான் பிளாட் பண்ணேன்னா 1 கமா ஏன்னா இந்த இடத்துல வரும், 2 கமா ஏன்னா இந்த இடத்துல வரும், 3 கமா ஏன்னா இந்த இடத்துல வரும், 1 கமா பி 2 கமா பி 3 கமா பி இதெல்லாம் இந்த பாயிண்டில் வரும். இப்போ இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்குது இந்த மாதிரி. அடுத்தது பி கிராஸ் ஏல இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பி செட் எடுத்துக்கிறேன், ஒய் ஆக்சிஸில் ஏ செட் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்குது. பாருங்கள், இந்த ஷேப்பும் டிஃப்ரெண்ட். ஏன்னா ஏங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்டும் பிங்கிற உள்ள செட்டில் உள்ள எலமெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இதில் நம்ம கார்ட்டீசியன் பிளேன்லேயே நமக்கு அந்த ஷேப்போட டிஃப்ரென்ஸு தெரியுது. ஓகேவா? அப்புறம் இங்கே பாருங்கள், வென் வில் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. எப்போ உங்களுக்கு ஏங்கிற செட்டும் பிங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்டும் சேமாக இருக்கோ அப்போ உங்களுக்கு ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏன்னு கிடைக்கும். அல்லது ஏயும் ஒரு எம்டி செட்டு பியும் ஒரு எம்டி செட்டு அப்படி இருந்தாலும் நீங்கள் ஏ கிராஸ் பி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 5 கிடைக்கும். அல்லது ஏதோ ஒரு செட்டு 5ஆக இருந்தால் கூட, இப்போ ஏ மட்டும்தான் 5 அப்படின்னா இது கூட எந்த ஒரு செட்டை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணாலும் 5 தான் கிடைக்கும். அதே மாதிரி பிங்கிற செட்டு கூட 5 மல்டிப்ளை பண்ணாலும் 5 தான் கிடைக்கும். ஓகேவா? எம்டி செட் தான் கிடைக்கும். ரைட். வேறு என்ன கொடுத்துருக்காங்க? இன் ஜென்ரல் ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் பி கிராஸ் ஏ, பட் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பி கிராஸ் ஏ. அதாவது இங்கே பாருங்கள், ஏ கிராஸ் பி தான், இதில் எத்தனை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 4 6 இருக்குது. அதே மாதிரி பி கிராஸ் ஏல நம்பர் ஆஃப் எலிமெண்ட் 6 தான் இருக்குது. அப்போது ஏ கிராஸ் பி வந்து பி கிராஸ் ஏயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே சேமாக தான் இருக்கும். ஓகேவா? இங்கே சொன்ன பாயிண்ட் இங்கே சொல்லிட்டாங்க பாருங்கள். ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு 5 இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எதர் ஏ ஈக்குவல் டு 5 ஆர் பி ஈக்குவல் டு 5 ஆர் போத் ஏ அண்ட் பி ரெண்டுமே 5ஆகவும் இருக்கலாம். ஓகேவா? இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண அந்த கான்செப்ட் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இஃப் நம்பர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி அண்ட் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் செட் பி இஸ் ஈக்குவல் டு கியூ தென் நம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கம்மா கியூ. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ எத்தனை எலிமெண்ட் இருக்குது? இங்கே 3 எலிமெண்ட் இருக்குது. ஓகேவா? அதை தான் பின்னு வச்சுக்கிறாங்க. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் பியை வந்து கியூன்னு வச்சுக்கிறாங்க. ஆஸ் பர் திஸ் டெஃபினிஷன் நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ கிராஸ் பி எத்தனை இருக்குன்னு சொன்னால் இந்த பி இன்டு கியூ. இந்த கேஸில் பாருங்கள், இங்கே 3 எலிமெண்ட் இருக்குது, இங்கே 2 எலிமெண்ட் இருக்குது. ஸோ 3 × 2 6 எலிமெண்ட்ஸ் வந்து இந்த ஏ கிராஸ் பியோட நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸாக இருக்கும். பி கமா பி இன்டு கியூ. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஓகே, இப்போ அடுத்தது என்ன பார்க்குறோன்னா, ரீகால் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இன்ஃபைனைட் செட்ஸ். இது நமக்கு நல்லாவே தெரியும். நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து இன்ஃபினைட் வரைக்கும் போகும். ஹோல் நம்பர்னால் அது கூட 0வும் ஆட் ஆகும்.
இன்டிஜர்னா மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரும். எந்த ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸும் வராது. லைக் 2/3, 5/3 அந்த மாதிரி நம்பர்ஸ் எதுவுமே வராது. ரேஷனல் நம்பர்ஸ்னால் ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸும் வரும். இதை கூட நம்ம ஃப்ராக்ஷனல் நம்பராக சொல்லலாம். -2/1, 1/1 இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது ரேஷனல் நம்பர்னால் உங்களுக்கு தெரியும் p/q ஃபார்மேட்டில் இருக்கும். such that q வந்து not equal 0 இருக்கணும். அப்புறம் ரியல் நம்பர்ஸ்னால் q யூனியன் q dash, வேர் q dash is the set of irrational numbers. irrational நம்பர்ஸ்னால் லைக் √2 இந்த மாதிரி இதெல்லாம். ஓகேவா? இதெல்லாம் சேர்ந்தது தான் ரியல் நம்பர். ரைட். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், ஏங்கிற செட்டு வந்து நத்திங் பட் நம்பர்ஸ் இந்த இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல் 3,5. க்ளோஸ்ட் இன்டர்வல் என்ன? இந்த ரேஞ்சில் 3யும் உண்டு, 5யும் உண்டு. 3யும் 5க்கு நடுவில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே வரும். ஓகேவா? அதேமாதிரி பிங்கிற செட்டு, அதனோட இன்டர்வல் வந்து 2,3. இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் வந்து ஒரு பாயிண்ட்டு, ஆனால் இது வந்து ஒரு இன்டர்வல். இன்டர்வல்னால் என்ன அர்த்தம்னா 2க்கும் 3க்கும் நடுவில் என்னென்ன நம்பர்ஸ்லாம் வருமோ எல்லாமே வரும். 2.1, 2.2, 2.3 எல்லா நம்பர்ஸுமே வரும். ஓகேவா? 2 to 3ங்கிறது ஒரு இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸு, அதுதான் இன்டர்வல்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போது இந்த ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்ளை பண்ணால் அதனோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மொதல் செட்டை நான் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறேன், ரெண்டாவது செட்டை நான் ஒய் ஆக்சிஸில் எடுத்துகிட்டு இந்த ரேஞ்சு பாருங்கள் 3 to 5 கண்டினியூஸாக இருக்குது. இங்கே வந்து 2 to 3. ஓகேவா? ஸோ இது 3 to 5, இது 2 to 3. ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் பேரலில் 2 to 3, இங்கேயும் பேரலில் 3 to 5. இது எல்லாமே ஃபில்டு ரீஜன். இப்போ போன எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டை தான் கனெக்ட் பண்ணுறோம். ஆனால் இது வந்து இன்டர்வல்ங்கிறனால அந்த என்டையர் ரீஜனுமே வந்து ஷேட் பண்ணணும். அதாவது கம்ப்ளீட்டாக அந்த ரீஜன் ஃபுல்லாகவே கவர் பண்ணுது. ஓகேவா? அதுதான் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் இதில் ப்ராக்ரஸ் செக் பாருங்கள். ஃபார் எனி 2 non-empty செட் A and B, A cross B is called as, A cross B என்ன அர்த்தம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அர்த்தம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A cross B is equal to 20. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A equal to 5. வாட் இஸ் B? அதான் நம்ம ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் A cross B is equal to, இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் A cross B is equal to number of elements in A into number of elements in B. இதுதான் ஃபார்முலா. இப்போ A cross B கொடுத்துட்டாங்க 20. A number of elements A அதுவும் கொடுத்துட்டாங்க 5. number of elements in B வந்து let's say இதை Qன்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ 5Q equal to 20ன்னு வந்துருச்சு. ஓகேவா? 5Q is equal to 20னா Q is equal to 20/5 is equal to 4. ஓகே, number of elements in B is equal to 4. ஓகேவா? ஓகே, இப்போ தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். A equal to -1, +1, B equal to -1, +1. Geometrically describe the set of points of A cross B. ஓகே, ஸோ முதல்ல நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா A cross B கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த -1 இந்த -1, அப்போ இப்படி எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த -1 இந்த +1, அப்போ எனக்கு இப்படி ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 1 -1, 1, -1 இப்படி ஒரு பாயிண்ட் கிடைக்கும். 1, +1 இப்படி ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இதுதான் இதனுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பாயிண்ட்ஸ். இப்போ இதை நான் ஜியாமெட்ரிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுறேன். -1, -1, எக்ஸ் வந்து -1, ஒய்யும் -1னா இந்த இடத்துல எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். எக்ஸ் வந்து -1ங்கிறதுக்கு ஒய்யும் -1னா இந்த இடத்துல எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் வந்து எக்ஸ் -1, ஒய் +1னா இந்த இடத்துல எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். தேர்டு 1, -1, எக்ஸ் +1, ஒய் -1 இங்கே கிடைக்கும். அடுத்தது 1, 1னா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இப்போ இதை கனெக்ட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் அதனுடைய ஜியாமெட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஓகே, இப்போ ஃபோர்த்து சம் பாருங்கள். இஃப் A, B are the line segments given by the intervals -4, 3 and -2, 3 respectively, represent the Cartesian product of A and B. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, இன்டர்வல்ஸ். ஓகேவா? போன எக்ஸாம்பிள் பாயிண்ட்டு, இது பாயிண்ட்டு, இது வந்து இன்டர்வல். அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், அந்த ப்ராப்ளம் தான் இதில் பார்க்குறோம். அவங்க என்ன இன்டர்வல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஏங்கிற இன்டர்வல் வந்து -4 to 3. இது ஒரு ஓப்பன் ப்ராக்கெட், அதாவது -4ம் 3யும் தவிர்த்து அதுக்கு நடுவில் வர்ற எல்லா இன்புட்டும் வரும், ரேஞ்சும் வரும். ஓகேவா? அது மாதிரி பியும் கொடுத்தாச்சு. இப்போ ஏ கிராஸ் பிங்கிறது என்னென்னா, இப்போது இதை வந்து இதிலிருந்து வர்ற பாயிண்ட்டை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதிலிருந்து வர்ற பாயிண்ட்டை ஒய்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏ கிராஸ் பி வந்து எக்ஸ்குமாயாக இருக்கும், சச் தட் எக்ஸ் வந்து ஏயோட ஒரு மெம்பராக இருக்கும், ஒய் வந்து பியோட ஒரு மெம்பராக இருக்கும். இப்போ ஏ கிராஸ் பி இஸ் நத்திங் பட் எக்ஸ் கமா ஒய் சச் தட் இங்கே ஏயில் எக்ஸோட ரேஞ்ச் என்ன -4 to 3, அதேமாதிரி பியில் ஒய்யோட ரேஞ்ச் என்ன -2 to 3, அந்த பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். அப்போது திஸ் ரெப்ரசன்ட்ஸ் எ ரெக்டாங்குலர் ரீஜன் இன் த கார்ட்டீசியன் பிளேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி இருக்குங்கிறாங்க. எக்ஸோட வேல்யூ வந்து இங்கே பாருங்கள், எக்ஸோட லெஃப்ட் எண்டு வந்து லெஃப்ட் பவுண்ட்ரி வந்து -4 இருக்கும், ரைட்டு பவுண்ட்ரி வந்து +3 இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஒய்யோட லெஃப்ட் பவுண்ட்ரி வந்து -2 இருக்கும், ஒய்யோட பாட்டம் பவுண்ட்ரி வந்து -2 இருக்கும், டாப் பவுண்ட்ரி வந்து +3 இருக்கும். ஓகேவா? அப்போது நீங்கள் கவர் பண்ணுற ரீஜன் எப்படி இருக்குன்னா, இது எது வரைக்கும் மேலே போகலாம், இது வரைக்கும் போகலாம், அது மாதிரி இந்த சைடும் இது வரைக்கும் மேலே போகலாம், பேரலாக இது அதனுடைய எக்ஸ் ஆக்சிஸ். அதே மாதிரி இங்கே எது வரைக்கும் கீழே போகலாம், -2 வரைக்கும், இதுவும் -2 வரைக்கும் கீழே போகலாம், பேரலாக அதனுடைய எக்ஸ் ஆக்சிஸ் ரேஞ்ச் வந்து இப்படி வரும். இது வந்து இன்டர்வலுங்கிறனால இந்த என்டையர் ரீஜனுமே இது கவர் ஆகும். இது வந்து பாயிண்ட் கிடையாது, இன்டர்வல். அப்போது இந்த என்டையர் ரீஜனுமே கவர் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸுங்கிறது லெஃப்ட் பவுண்ட்ரி, 3ங்கிறது ரைட் பவுண்ட்ரி, -2 பாட்டம் பவுண்ட்ரி, இது டாப் பவுண்ட்ரி. சின்ஸ் இன்டர்வல்ஸ் ஆர் ஓப்பன் இன்டர்வல்ஸ், த பவுண்டரி லைன்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட். ஓகேவா? ஸோ ஓப்பன் இன்டர்வல் பவுண்டரி லைன்ஸ் ஆர் நாட் இன்க்ளூடட்னா, ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த பார்டர் போட்டிருக்கலாம், இந்த பார்டர் வந்து ஆக்சுவலாக வரக்கூடாது. இந்த பார்டர் இல்லாமல் அதுக்கு உள்ள எல்லா வேல்யூஸ் வரணும், எக்ஸப்ட் திஸ் பார்டர். நீங்கள் அப்படி கொஞ்சம் விசுவலைஸ் பண்ணிக்கோங்களேன். இந்த பார்டர் மட்டும் இல்லை, ஆனால் உள்ள இந்த ரேஞ்சு மட்டும் இருக்குது. இதுதான் ஆக்சுவல் இது. ஓகேவா? சப்போஸ் அவங்க வந்து கொடுத்துருக்க இன்புட்டு வந்து இப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா, ஓகேவா, இன்டர்வல் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தா இந்த அவுட்டர் பார்டர் வந்திருக்கும். நான் வேணால் அதை வேறு கலரில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? அதாவது ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்திருந்தால் இந்த பார்டரும் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகேவா? ஆனால் ஓப்பன் ப்ராக்கெட்டில் கொடுத்ததுனால இந்த ப்ளூ கலர் பார்டர் மட்டும் கிடையாது தவிர மீதி உள்ள ரீஜன் எல்லாமே இருக்கும். அதுதான் இதுக்கான மீனிங். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இங்கே பாருங்கள், கார்ட்டீசியன் பிளேன்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் கிடைக்குது இல்லையா, அதை வந்து ஒரு கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். லைக் எக்ஸ்ஒய் பிளேனில், அதை தான் வந்து கார்ட்டீசியன் பிளேன் சொல்கிறாங்க. ஓகேவா? வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். அவங்க ஏங்கிற ஒரு செட்டை வந்து என்னென்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஏங்கிறது இஸ் நத்திங் பட் எக்ஸு. ஓகேவா? அப்போ எனக்கு எக்ஸ்னால் என்னென்னு தெரியணும். அப்போ அவங்க கொடுக்குறாங்க பாருங்கள், சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். நமக்கு தெரியும் நேச்சுரல் நம்பர்னாலே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 to up to infinity போகும். ஆனால் அவங்க அதோட நிப்பாட்டிடல, எக்ஸ் வேல்யூ ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அது ஒரு நேச்சுரல் நம்பர்னால் அது இப்படி இருக்கும். இன்னொரு கண்டிஷனை சொல்கிறாங்க, அந்த எக்ஸோட வேல்யூ நாட் ஓன்லி நேச்சுரல் நம்பர், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. அப்போ 1 2 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. இதுதான் ஏங்கிற செட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஏங்கிற செட் இஸ் நத்திங் பட் 1 2 3 4. அதேமாதிரி இன்னொரு செட்டு பிங்காங்க, அதோட எலமெண்ட் ஒய்ன்னு சொல்கிறாங்க. சச் தட் ஒய் என்னவாக இருக்கும்னா ஒரு நேச்சுரல் நம்பராக இருக்கும், ஒய்யோட வேல்யூ லெஸ் தென் 3 இருக்கும். லெஸ் தென் 3னா 1 2 மட்டும்தான் வரும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 கிடையாது, லெஸ் தென் 3 தான். ஓகேவா? அப்போது இதுதான் செட் ஏ, இதுதான் செட்டு பி. ஓகேவா? இப்போது என்ன கேட்குறாங்க, இதிலிருந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிங்க, பி கிராஸ் ஏ இன் ஏ கிராஃப் ஷீட். கேன் யூ சி த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ? இது கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது இங்கே பாருங்கள், ஏயோட வேல்யூ என்னன்னு, ஏயோட வேல்யூ என்ன, ஏயோட வேல்யூ என்ன, ஓ இது ஆக்டிவிட்டி. ஓகே ஃபைன், இது வந்து ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம ஏங்கிற செட் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம், பிங்கிற செட் என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பி கண்டுபிடிங்க, பி கிராஸ் ஏயை கண்டுபிடிங்க. ஓகேவா? இதுக்கு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வரும், இதுக்கு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வரும், அதை கிராஃபில் ரெப்ரசென்ட் பண்ணி ரெண்டு ஷேப்பும் டிஃப்ரெண்ட்டாக வரணும். ஓகேவா? இதுதான் ஆக்டிவிட்டி. ரைட்ஸ் நான் இதுதான் எக்ஸாம்பிள் நினச்சிட்டேன். ஓகே ஃபைன். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏங்கிற ஒரு செட் கொடுத்துருக்காங்க, பிங்கிற ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. ஓகே,
அதுக்கப்புறம் செகண்ட் உள்ளது செகண்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிடலாமா, பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிடலாமா? கண்டிப்பாக வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா செட் ஏயோட மெம்பர்ஸ் வேறு, செட் பியோட மெம்பர்ஸ் வேறு. நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் கிடைக்குது. ஆப்வியஸாக ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. சரியா? அடுத்தது என்ன? ஷோ that number of elements in A cross B is equal to number of elements in B cross A is equal to number of elements in A into number of elements B. ஆப்வியஸாக ஓகேவா? உங்களுக்கு எலமெண்ட்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர மற்றபடி ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏயோடைய டோட்டல் கவுண்ட்டு சேமாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் எத்தனை எலமெண்ட் இருக்குது? 1 2 3 4 5 6 இருக்குது. ஓகேவா? இதுலேயும் ஆப்வியஸாக 6 தான் இருக்கணும். 1 2 3 4 5 6. ஓகேவா? அப்போ ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏல நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 6. ஓகேவா? இப்போ வெறுமனே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏன்னு மட்டும் எடுத்துட்டேன்னா இதில் மட்டும் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. இதில் 2 இருக்குது. 3 2 6. அதுவும் அதான் வருது. 3 2 6. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஏ இன்டு பி இஸ் ஈக்குவல் டு 6. அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலமெண்ட் பி இன்டு ஏன்னு போட்டாலும் 6 தான் வரும். அப்போ ஆப்வியஸாக உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆயிடும். நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரூவ் ஆயிடும். எல்லாமே 6 தான். ஓகேவா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ கிராஸ் பி கொடுத்துட்டாங்க. ஓ, இப்படி வரீங்களா? இது வந்து லாஸ்ட்லேருந்து பிகினிங்க்கு வர வேண்டியிருக்கு. ஏ கிராஸ் பி கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் ஏ அண்ட் பி. இது என்ன பெரிய விஷயம்? இங்கே பாருங்கள், ஏ கிராஸ் பி கொடுத்தா அதுலேருந்து ஏ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், ஏங்கிற செட்டை கண்டுபிடிச்சிடலாம், பிங்கிற செட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஏங்கிற செட் என்னவாக இருக்கும்? முதல் எலமெண்ட்டு 3 3. நமக்கு தெரிய செட்டில் டூப்ளிகேஷன் வந்து அலௌட் கிடையாது. அப்போ ஒரு 3 தான். நீங்கள் 2 3 இருந்தாலும் ஒரு 3 தான். 5 5. அப்போ ஆப்வியஸாக 3,5 தான் ஏங்கிற செட்டில் இருக்கும். பிங்கிற செட்டில் செகண்ட் எலிமெண்ட் இருக்கும். இங்கே பாருங்கள், 2 4 2 4. அப்போ 2,4 தான் பிங்கிற செட்டு. அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ எத்தனை இருக்குது? 2 இருக்குது. பியில் 2 இருக்குது. கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஓகே, ஃபைன், முடிஞ்சது. அடுத்தது எக்ஸாம்பிள் 1.3ல் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸுங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர். அந்த எக்ஸு வந்து 1க்கும் 4க்கும் நடுவில் இருக்கும். இங்கே பாருங்கள், 1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 4 தானே தவிர எங்கேயும் ஈக்குவல்னு கொடுக்கல. அப்போது 2,3 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. 2,3 தான் அதனோட வேல்யூ. அடுத்தது பிங்கிற செட்டில் எக்ஸ் இஸ் எ மெம்பர் ஆஃப் ஹோல் நம்பர். அப்போ 0வும் அதில் இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? ஆனால் எக்ஸோட ரேஞ்ச் எதுலேருந்து எது வரைக்கும்? 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 2. அதாவது 2 விட கம்மியாக இருக்கணும், 0 அல்லது அதற்கு மேலே இருக்கணும். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல 0வும் வரும். ஏன்னா அங்கே ஈக்குவல் கொடுத்துருக்கு. நம்ம ஹோல் நம்பருங்கிறக்காண்டி 0 எடுத்துட முடியாது. இந்த லிமிட் இங்கே என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இதில் சப்போஸ் வெறுமனே லெஸ் தேன் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு இங்கே 1 மட்டும் தான் வரும். ஆனால் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்கனால 0வும் வரும், 1ம் வரும். அவ்வளோதான். 2 கூட இன்க்ளூட் ஆகாது. ஏன்னா இங்கே ஈக்குவல் சிம்பிள் இல்லை. அப்போ 0,1. இதுதான் செட் பி. ஸோ செட் ப்ராப்ளமில் இந்த வேல்யூவை கரெக்டாக எடுத்து போடணும். அதில் தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகேவா? அடுத்தது சிங்கிற செட்டு வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். அப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1, எக்ஸோட வேல்யூ சச் தட் எக்ஸோட வேல்யூ லெஸ் தேன் 3. அப்போ 1,2. ஓகேவா? இந்த செட்டை டிஃபைன் பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சது, ப்ராப்ளம் வரும். ஓகேவா? இப்போ அதில் என்ன கேட்டிருக்காங்க? எனக்கு ஏ கிராஸ் பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல்ல பி யூனியன் சி கண்டுபிடிச்சிடலாமா? குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. பி யூனியன் சி. இப்போது இந்த ரிசல்ட்டு கூட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். ஏங்கிற செட்டை முதல்ல வச்சு நல்லா இந்த ஆர்டரை கரெக்டாக வச்சுக்கணும். ஏங்கிற செட்டு தான் முதல்ல, ரெண்டாவது பி யூனியன் சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஓகேவா? அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் என்ன ப்ரூவ் பண்ணணும்? ஏ கிராஸ் பி எடுத்துக்கோங்க, ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டுக்கும் யூனியன் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? யூனியன்னா என்ன அர்த்தம்? 2 எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணுறது. ஓகேவா? அதில் டூப்ளிகேஷன் இருந்தால் ஒரு எலிமெண்ட் மட்டும் வச்சுக்கணும். ஓகேவா? ஜென்ரலாக யூனியன் என்ன? இப்போ பாருங்களேன், ஏ ஈக்குவல் டு 2,3, பி ஈக்குவல் டு 3,4 இப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏ யூனியன் பிங்கிறது என்னவாக இருக்கும்னா, ஏயில் 2 இருக்குது பாருங்கள், ஏலையும் 3 இருக்குது, பிலையும் 3 இருக்குது. ஆனால் செட்டு வந்து எப்போவுமே ஒரு எலிமெண்ட் தான் எடுத்துக்கணும், டூப்ளிகேட் எடுத்துக்காது. 3,3ன்னு போட மாட்டோம். ஓகேவா? அடுத்தது இங்கே என்ன இருக்குது? 3 ஆல்ரெடி எழுதியாச்சு, 4. அப்போ இதுதான் அதனுடைய யூனியன். அதே மாதிரி இங்கேயும் பேர் ஆஃப் எலிமெண்ட்ஸில் பார்க்கணும். சில எலிமெண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கலாம். இங்கே பாருங்கள், 2,1 2,1 இங்கேயும் இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ ஒரு 2,1 எழுதுனா போதும். ஓகேவா? அதே மாதிரி 3,1 3,1 2 3,1 இருக்குது. அப்போ ஒரு 3,1 எழுதுனா போதும். ஸோ இப்போ உங்களுக்கு ஏ யூனியன் பி அப்ளை பண்ணிங்கன்னா
மொத்தமாக எழுதிட்டாங்க. அதுலேருந்து டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குது. இப்போது ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணால் உங்களுக்கு சேம் எலிமெண்ட்ஸ் வருது. அப்போது இந்த கண்டிஷன் வந்து ப்ரூவ்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. இதை ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னா B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்கிறேன். அதாவது Bங்கிற செட்லேயும் Cங்கிற செட்லேயும் காமனாக என்ன எலிமெண்ட் இருக்கோ அதை மட்டும் எழுதிக்கிறேன். இங்கே பாருங்கள், முதல்ல Bங்கிற செட்டை நான் எழுதிட்டேன் 0,1, Cங்கிற செட்டு 1,2. இந்த ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், 1 மட்டும்தான். அவருங்க எழுதிக்கோங்க. இப்போது இந்த B இன்டர்செக்ஷன் Cயை முதல்ல ஏ முன்னாடி போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் B இன்டர்செக்ஷன் C. இந்த ரெண்டையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? ரைட் ஹேண்ட் சைடில் என்ன ப்ரூவ் பண்ணால் A cross B ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், A cross C ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் A cross B, A cross C ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் அப்ளை பண்ணுங்கள். அதாவது போன கேஸில் யூனியன் பார்த்தோம், இந்த கேஸில் இன்டர்செக்ஷனாக என்ன? இன்டர்செக்ஷன்னா இதுதான் இன்டர்செக்ஷன். இப்போ 1,2ன்னு இருக்குது, செட் B வந்து 2,3 இருக்குன்னா A இன்டர்செக்ஷன் Bங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ரெண்டுலேயும் காமனாக 2 மட்டும்தான் இருக்குது. இதுதான் A இன்டர்செக்ஷன் B. ஓகேவா? அப்போ இங்கே காமனாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2,1 இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ அவர் வருவார். 3,0 கிடையாது, 3,1 இருக்குது. அப்போ 2,1, 3,1ங்கிறது மட்டும்தான் இந்த இன்டர்செக்ஷனில் வரும். இப்போது நமக்கு முதல்ல வந்தது என்ன அவுட்புட்? A cross B இன்டர்செக்ஷன் C வந்து 2,1, 3,1. இங்கேயும் 2,1, 3,1. ஆப்வியஸாக இந்த கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ அடுத்தது the above two verified properties are called distributive property of Cartesian product over union and intersection operation. இதுதான் வந்து distributive property of Cartesian product over union operation. இது வந்து over intersection operation. ஓகேவா? இது ஸ்டாண்டர்டு ஃபார்முலா நமக்கு தெரியும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ Cartesian product of 3 sets பார்க்குறோம். இது வரைக்கும் 2 செட்டை தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணோம். இப்போ 3 செட்டை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கேமு. ஓகேவா? ஸோ கொஞ்சம் அப்படியே மாற்றி விட்றீங்களா? வாங்க. இப்போது 2 செட்டை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணால் நம்ம ஆர்டர் பேர்னு பார்த்தோம். 3 செட்டை வச்சு பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் ஆர்டர் ட்ரிப்ளெட்ஸ். ஏன் ட்ரிப்ளெட்னா? ட்ரிப்பிள்னா 3 எலிமெண்ட் வரும். ஓகேவா? இப்போ பாருங்கள், A cross B cross C இஸ் ஈக்குவல் டு A, B, C. இப்படி தான் அதனுடைய கார்ட்டீசியன் பாயிண்ட் இருக்கும். சச் தட் A வந்து செட் ஏங்கிற மெம்பராக இருக்கும், ஸ்மால் b வந்து செட் பியோட மெம்பராக இருக்கும், C வந்து செட் சியோட ஒரு மெம்பராக இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தால் உங்களுக்கு கிளியராக புரியும். ஏங்கிற செட் எடுத்துக்கிட்டேன், பிங்கிற செட்டு, சிங்கிற செட்டு. ஓகேவா? இப்போது முதல்ல A cross B கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? என்னோடய எய்ம் வந்து A cross B cross C தான் கண்டுபிடிக்கணும். முதல்ல A cross B கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வரும். இது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஓகேவா? இப்போது இந்த A cross B கூட சியை வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இதுதான் என்னுடைய என்டையர் A cross B, இதனுடைய C. ஓகேவா? அப்போது இதனுடைய பாயிண்ட் எடுத்துக்கிறேன், 0,0 கூட இந்த 0 எடுத்துக்கிறேன், அப்போ 000 மாறிடுது. 0,0 கூட 1 எடுத்துக்கிறேன், அப்போ 001 ஆயிடுது. ஓகேவா? இது முடிஞ்சது. இப்போ ரெண்டாவது பாயிண்ட் எடுத்துக்கோங்க, 0,1 எடுத்துகிட்டு இந்த 0 கூட பண்ணிங்கன்னா 010, அதே மாதிரி அடுத்தது கூட பண்ணிங்க 011. இந்த மாதிரி எனக்கு வந்து ஆர்டர் ட்ரிப்ளெட்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? இப்போது நல்லா கவனிங்க, இந்த A cross B பாயிண்ட்ஸை கிராஃபில் பிளாட் பண்ணால் எனக்கு வந்து ஒரு 2 டைமென்ஷனல் ஷேப் கிடைக்குது. ஏன்னா 2 செட்டு தான் இன்வால்வ்டாக இருக்குது. ஓகேவா? இப்போது A cross B cross Cயை ஒரு கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணால் எனக்கு 3 டைமென்ஷனில் தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஏன்னா பாயிண்ட் பாருங்கள், 3 பாயிண்ட் இருக்குது, XY செட்டுன்னு இருக்குது. அப்போது 0,0,0னா இந்த இடம் வரும், 0,0,1னா X0, Y0, செட்டு மட்டும் 1. ஓகேவா? அப்போது X0, Y0, Z மட்டும் 1. அடுத்தது 0,10, Yக்கு 1, மற்ற 2 0, அதான் 0,10. இங்கே பாருங்கள், ஒய்யோட வேல்யூ 1, மற்றது ரெண்டுமே 0. ஸோ இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்க எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ஒரு க்யூப் ஷேப்பில் ஒரு ஃபார்ம் கிடைக்குது. ஓகேவா? இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய டிஃப்ரென்ஸ். ஓகேவா? இப்போ இதில் கீழே ஒரு நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து இஃப் யூ ஜாயின் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 empty sets you will get a shape in a 2 dimension. அதே மாதிரி ஒரு 3 செட்ஸை நீங்கள் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 3 non empty set provide a
3-dimensional object like this. ஓகேவா?